அவரிடத்தில் அதிகாரம் உள்ளவராய் இருந்தார். இந்த பூமியில் வாழ்ந்த போது கோழையா இருக்கல, பேச்சு கூட அதிகாரமா தான் இருந்துச்சு. பேச்சு கூட அதிகாரம் உள்ள. பிரியமான சகோதரர்களே, கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார். அப்படித்தானே? எல்லா வல்ல இறைவன் உங்களை ஆசீர்வதித்து, அப்படித்தானே? இப்படித்தானே பேசணும். வெட்டு ஒன்னா இருக்கணும், துண்டு நாலா இருக்கணும். முடியுமா? பேசினா மக்கள் வர மாட்டாங்க. நீ மக்களை திருப்திப்படுத்துறதுக்காக பேசிட்டு இருக்கிற. எங்க அப்பன் பேச்ச பேசுறியா? எங்க அப்பன் அன்புள்ளவராய் பேசுவாரா? அதிகாரம் உள்ளவராய் பேசுகிறார். சும்மா இல்ல. அந்த அதிகாரம் உன்கிட்ட எங்க போச்சு? மக்களை அன்பா நடத்த தெரியும். இது ஆள் கூட்டத்திற்காகவா பிரசங்கம் பண்ற, சபை நடத்துற? இல்ல. ஒரு ஆத்மாவையாவது இந்த வேத புத்தகத்தில் சொல்லிப்பட்டபடி அவருடைய ராஜ்யத்துக்கு அனுப்பணும். முடியுமா? நீ எங்க அனுப்ப போற? ஆட்டு மந்தைகள் பாதாளத்தில் கிடத்தப்படுவது போல அநேக ஜனங்களை ஆட்டு மந்தையை போல் பாதாளத்தில் கிடத்துவதற்காக இன்னைக்கு ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதல்ல, இதல்ல எங்க அப்பா விரும்புறது. இதையல்ல. சத்தியத்தை சத்தியத்தின்படி பேசணும். நாம நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கிரியைகளை செய்யணும்.